Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட 1 வீக் டயட்டோட ரிசல்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். டே 1 வீடியோ வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். அதை நீங்க இன்னும் செக் பண்ணலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. டே 1க்கு அடுத்த நாள் தான் எனக்கு வந்து வெயிட் மிஷின் கிடைச்சது. ஸோ செகண்ட் டே தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங் வெயிட்ல இருந்து 1 வீக்ல நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கேன், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன், எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேரோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயிட் ஏறியிருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஏறியிருப்பேன்னு நான் வந்து சுத்தமாக நினைக்கவே இல்லைங்க. நான் வந்து டபுள் செக் வேறு பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் என்னோட டார்கெட் வெயிட் வந்துட்டு 55. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 கிலோ கிட்ட நம்ம வந்து குறைக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 2. அதனால் வந்துட்டு எவ்வளோ நாளில் கம்மியாக போகுதுன்னு தெரியல. என் கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களெலாம் வந்துட்டு போடுற கமெண்ட்ஸில் தான் நானுமே வந்து மோட்டிவேட் ஆகிறேன். நிறைய உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வெயிட் நீங்கள் வந்து 1 வீக்கில் கம்மி பண்ணீங்க எல்லாமே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன். ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன். எனக்கும் வந்து மோட்டிவேஷன் இருந்தால் தான் வந்துட்டு சீக்கிரமாக இதை ஃபாலோ பண்ணி முடிக்கவும் முடியும். நான் வந்து போன வீடியோவில் டே 1ல் வந்து பண்ண எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறது இல்லைங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெவியாலாம் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் தான் வந்து பண்ண போகிறேன். என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வந்து அந்த ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டே 2 மார்னிங் வந்து எனக்கு பெருசாக எதுவும் பசிக்கலைங்க. அதனால் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ண போயிட்டேன். ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணால் குழந்தைங்களோட டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவும் இருக்காதுன்றதுனால மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து முடியல. மார்னிங் எம்டி ஸ்டொமக்காக வேறு இருப்போம். எக்ஸசைஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரத்தில் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து நாசியா ஃபீலில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். எப்போடா 10 o'clock ஆகுன்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தது. அதனால் என்ன முடிவு பண்ணேன்னா மார்னிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணவே வேணாம், ஈவினிங் வந்து கொஞ்சம் தெம்பாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டேன். 10 o'clock ஆனதும் நைட்டே நான் வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன். அதில் 5 போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பம் அண்ட் சிக்கன் கிரேவி வந்து வச்சுருந்தேன். பயங்கர பசி, அதனால் 3 இடியாப்பம் கொஞ்சம் சிக்கன். ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். வெயிட் லாஸ் அப்போ நான்வெஜ் எடுத்துக்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இளநீர் குடித்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் தான். ஆனால் எனக்கு வந்து தனியாக நான் பன்னீர் போட்டு வெஜிடேபிள் ரைஸ் மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். கொஞ்சம் நல்லாவே இருந்தது. வெறும் பன்னீர் அண்ட் கேப்சிகம் போட்டு பண்ணியிருந்தேன். ஈவினிங் போல் ஸ்நாக்காக 3 சப்போட்டா எடுத்துக்கிட்டேன். அண்ட் டின்னருக்கு வந்து 1 முட்டை தோசை அண்ட் 1 நார்மல் தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். டே 2வை விட டே 3ல் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 600 grams கிட்ட வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ மார்னிங் நான் வந்துட்டு சூடாக குடிக்கிறதுக்கு க்ரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 10 o'clock ஆனோடனே நான் வந்து பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து ஊற வைக்காமல் டைரெக்டாகவே எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 இட்லி அண்ட் கொஞ்சமாக வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்காக பார்த்திங்கன்னா ராகியில் ப்ரௌனி மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு 1 பீஸ் கிட்ட நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 2 o'clock போல் லன்ச். அதே தால் கொஞ்சம் ரைஸ் அண்ட் சவுச்சவில் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோடய லன்ச். கொஞ்சம் நேரம் கழித்து பசி எடுக்கும். அதனால் ஒரு 4:30 போல் ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈவினிங் ஒரு 4:30 to 5 கிட்ட நான் வந்து எக்ஸசைஸும் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதிசயமாக அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு அவ்வளோவா பசி இல்லை. நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஓட்ஸ் கஞ்சி நான் பார்த்திங்கன்னா 1 day விட்டு 1 day டின்னருக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட. அதனால் வந்துட்டு அது கூட சியா சீட் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். டே 3யை கம்பேர் பண்ணுறப்போ டே 4ல் பார்த்திங்கன்னா 1 kg கிட்ட கம்மியாக இருந்தது. எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. டே 3ல் வந்து கேக் சாப்பிட்டதுனால கொஞ்சமாக தான் வெயிட் கம்மியாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அதில் ஃபேட் கண்டென்ட் அவ்வளோவா இல்லாதனால நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிருக்கு. மார்னிங் 10 o'clock முன்னாடி நான் எனக்கு பிடிச்ச டர்மரிக் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம சினமன் டர்மரிக் ரெண்டும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அடுப்பில் வந்து இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் பிழிஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்டிங் டைமில் நம்ம லெமனும் எடுத்துக்கலாம், டர்மரிக் எடுத்துக்கலான்றதுனால இந்த டீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன்.
10 o'clock ஆனதும் நான் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாதாம் அண்ட் முந்திரி பருப்பு ரெண்டும் சேர்த்தே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பாலக்கீரை, பொட்டேட்டோ எல்லாம் வந்து சேர்த்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதோட ரெசிபி வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். கூட வந்து 3 சப்பாத்தி. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். 11:30 போல் எனக்கு வந்து கரண்டி முட்டை சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் வந்து ஒரு முட்டையில் ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டுட்டு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரண்டியில் ஊற்றி ஒரு சைடு மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக எம்மியாக இருக்கும். எனக்கு ஏதாவது டேஸ்டியாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து இதை எடுத்துக்குவேன். லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாகவே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். 4:30 போல் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 ராகி தோசை வந்து எடுத்துக்கிட்டேன். எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் ஆட் பண்ண முடியல. நைட் வந்து 2 ராகி தோசை கூட கொஞ்சமாக வந்து காரக்குழம்பு வந்து எடுத்துக்கிட்டேன். டே 5ல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவை விட 20 கிராம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டரோட டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டர்மரிக் சினமன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து லெமன் எதுவும் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக டர்மரிக் அண்ட் சினமன் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 o'clock போல் நான் வந்து நட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு, பாதாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நட்ஸ் வந்து நான் 10 o'clock போல் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகியில் நான் வந்து புட்டு பண்ணியிருந்தேன். புட்டு பண்ணி அதில் வந்து கோகோனட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட வந்து பனானாவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. வெயிட் லாஸ் சப்போஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிற ஃபுட் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்காக நான் வந்து சப்போட்டா வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு வந்து நான் வந்து மீன் குழம்பு வந்து பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து நான் ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு மட்டும் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் மீன் குழம்பு வந்துட்டு 2 போல் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்காக வந்து ஒரு முட்டை, அதுக்கப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதியம் ஹெவியாக சாப்பிட்டதுனால நான் ஓட்ஸ் கஞ்சி அண்டு வெள்ளரிக்காய் வந்து ஹாஃப் வெள்ளரிக்காய் போல் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து ஓட்ஸ் கஞ்சியில் வந்து 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டுக்குள்ளே வந்து நடக்கிற சுச்சுவேஷன் வந்து அவ்வளோவா இல்லை. வெளியிலேயும் கொஞ்சம் போயிட்டு வந்தோம். அதனால் ஈவினிங் வந்து ஒரு 1/2 an hour கிட்ட வாக்கிங் போனேன். ஸோ இன்றைக்கி டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா 5600. டெய்லியுமே இந்த மாதிரி தான் 5000 4000 ஸ்டெப்ஸாவது வீட்டுக்குள்ளே நான் வந்து நடந்துடுறேன். டே 6ல் பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் 5 கிராம்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக கம்மியாகலைன்னாலும் கம்மியானது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ நான் மார்னிங் வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு க்ரீன் டீ வந்து எடுத்துக்கிட்டேன். 10 o'clock போல் 5 பாதாம் வந்துட்டு வாட்டரில் ப்ரீவியஸ் நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். அது வந்து 5 போல் வந்து நான் பாதாம் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாவில் கோகோனட் சுகர் ஆட் பண்ணி ஒரு கப் போல் நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்காக ஒரு கொய்யாப்பழம் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரசம், சாதம் அண்ட் ஃபிஷ் வந்துட்டு 2 போல் பொரிச்சது அண்ட் 3 வந்து குட்டி குட்டி மினி வடை வந்து எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் சிறுபருப்பு வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். அது கூட இஞ்சி, பச்சை மிளகா 1 அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா தோசை பேட்டர் அளவு அரைச்சிக்கிட்டு நான் வந்து இதில் 2 தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி யூஸ் பண்ணேன். டே 7 மார்னிங் நான் வெயிட் செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் கிட்ட எனக்கு வந்து கம்மியாக இருந்தது. நம்மளோட வெயிட் வந்து இப்போது 67.75. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் சூடாக எதுவுமே எடுத்துக்கல. வெறும் லெமன் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளைன் லெமன் கூட வாட்டர் சேர்த்துட்டு உப்பு இல்லை சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ப்ளைன் லெமன் வாட்டர் வந்து நான் மார்னிங் எடுத்துட்டேன் ஃபாஸ்டிங் டைமில். 10 o'clock போல் பாதாம் வந்து ஒரு 6-7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து பாதாம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை தோசை வித் தக்காளி சட்னி.
தோசை ரொம்ப லேஸாக இருக்குன்றதுனால நான் 3 தோசை கிட்ட எடுத்துக்கிட்டேன். அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்காக நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு, கொஞ்சமாக ரைஸ் அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் அண்ட் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து எனக்கு சூடாக வந்து கொஞ்சம் குடிக்கணும் போல் தோணுச்சு. அதனால் ஒரு ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸ் வந்து சூடாக எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு தோசை, அதில் தக்காளி வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நமக்கு 1 வீக் முடிஞ்சு 8th டே வந்து மார்னிங் நான் வெயிட் வந்து செக் பண்ணேன். ஸோ இதான் நம்மளோட 1 வீக்கோட ஃபைனல் வெயிட் செக். பார்த்திங்கன்னா 67.67. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு ஸ்பெஷலாக வந்து எதுவும் சாப்பிடல, வீட்டில் சமைச்ச ஃபுட் சேர்த்துக்கிட்டேன். அண்டு ஸ்நாக்ஸும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஈட்டிங் விண்டோவில் வந்து நம்ம இஷ்டம் தாங்க. நான் வந்து சாப்பிட்ட ஃபுட் தான் உங்களையும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஈட்டிங் விண்டோவில் மட்டும் நம்ம வந்து சாப்பிட்டா போதும். ஃபாஸ்டிங் டைமில் வந்து 0 கலோரி ட்ரிங்க் நான் காமிச்ச மாதிரி க்ரீன் டீ இல்லை லெமன் வாட்டர் இந்த மாதிரி 0 கலோரி ட்ரிங்க் எடுத்தாலே போதும். நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டே எவ்வளோ இருந்தது, 70.10 கிட்ட இருந்தது. அண்டு 7th டே வந்து 67.65. கிட்டத்தட்ட நம்ம வந்து 2.5 கிலோ வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னால். ஸோ இதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாஸ்டிங் டைம் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளோட ஃபேட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. அதுதான் வந்து கான்செப்ட். நீங்கள் வந்து இந்த ஃபுட் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, நான் ஐடியாஸ்க்காக தான் நான் வந்து என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் சமைக்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் இதை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த வீக் வந்து 2.5 kg கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கும் இவ்வளோ கம்மியாகுமான்னு வந்து சொல்ல முடியாது. என்னோட டார்கெட் வெயிட் பார்த்திங்கன்னா 55 kg. அது வரைக்கும் நான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். எவ்ரி வீக் சாட்டர்டே ஆர் சண்டே வந்து நான் 1 வீக்கோட வெயிட் லாஸ் எவ்வளோன்றதை சேர்த்தே நான் வந்து ஒரே வீடியோவாக போட்டுறேன். ஏன்னா டெய்லியுமே போட்டால் சில பேருக்கு வந்து போர் அடிக்கும். அதனால் வந்து டெய்லி வந்து நான் நார்மல் விளாக்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போடுவேன். சாட்டர்டே சண்டே வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் வந்து வீடியோஸ் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸ் மட்டும் செக் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாட்டர்டே சண்டே நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.